ரஜினி இப்ப அரசியலுக்கு வராம இருந்த விஷயங்களையும் இப்ப நிறைய பேர் வந்து பேசுறாங்க. அவர் இது போன்ற சூழல்கள் எல்லாம் மனதுல வச்சுதான் அவர் வராம இருந்துட்டாரு அப்படின்னு. ரஜினி சொன்னதாக இப்பொழுது ஒளிபரப்பாகி கொண்டிருப்பது உண்மை. ரஜினி என்னிடமே வந்து மிக தெளிவாக மனம் விட்டு அதை சொல்லியிருக்கார். பொதுவாக கொரோனாவில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் அதிலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்றால் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கணும். ஆனால் நான் வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவன். எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடக்கூடாது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடுனாவே எனக்கு மரணம் தான். அதனால் அடிப்படையிலேயே என்னுடைய பிரச்சனை என்பது முரண்பட்டதாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, கொரோனா நேரத்தில் நாம் வெளியே போய் கூட்டம் போட்டால் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அதில் எல்லாருக்கும் கொரோனா பரவி அவர்களெல்லாம் மரணத்தை அடைவதற்கு நான் காரணமாக இருப்பதும் சரியாகாது. அதனால் இது எல்லாவற்றையும் நான் யோசித்து பார்க்கிற பொழுது வேண்டாம்யா, தயவுசெய்து நம்ம இதை விட்டுடுவோம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் மனமும் உங்கள் உடலும் எதை சொல்கிறதோ அதை அப்படியே செய்யுங்கய்யா. உங்களை வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடம் வர்றேன். நீங்களாக என்னை அழைச்சிங்க, நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவோம்னு சொன்னீங்க. இது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதனால் உங்களோடு நான் சேர்ந்திருந்தேன். இப்போ உங்களால் இயலலைன்றீங்க, பிரச்சனை இல்லை, அவ்வளவு. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.